எத்தனையோ ரேம்ப் வாக் பண்ணுறாங்க. வாக் பண்ணிட்டு நடந்து போகிற மாதிரி எத்தனையோ தலைவர்கள்லாம் நடந்து போகிறாங்க. இப்படி நடந்து போகும்போது யாரும் வந்து இந்த மாதிரி தாவி குதிச்சு ஒடியாந்து வந்து இந்த கிரீஸை தலவனது எல்லாமே அடித்து உடச்சி சேரை உடச்சி நான் கடந்த முறை வரும்போது மாநாட்டுக்கு முன்னாடி வரும்போதே சொன்னேன். தமிழ்நாட்டில் சேர் கொடுக்க மாட்டாங்க. கேரளாவிலேருந்து வர வச்சிருக்காங்க. அவன் சேரும் முழுசா போய் சேராதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஆயிப்போச்சு. திண்டுக்கல்ல போட்டவங்களோட சேரும் ஒரு 3000 சேரும் முடிஞ்சு போச்சு. ஒரு லோடே ஆகுமாமா. வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அத எடுத்து தோள்ல வச்சுட்டு போறான். தண்ணி கேன் இருக்குல்ல, அத எடுத்து தலையில வச்சுட்டு போறான். அந்த தார்ப்பை கீழ அந்த கிரீன் மேட் போட்டிருந்தாங்கல்ல, அந்த மேட் எல்லாம் மடிச்சு எடுத்துட்டு போறான். இது அதத்தான் நான் சொல்றேன். இது வெறும் ரசிகர் கூட்டம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் ரேம்ப் வாக் முடிச்சுட்டு திரும்பி போறதுக்குள்ள 1,00,000 பேர் வெளிய வந்துட்டான். மொத்தம் 2,00,000 அப்படியா? ஆமா. பார்க்கலையா நீங்க வீடியோ? 1,00,000 பேர் வெளிய வந்துட்டான். 1,00,000 பேர் வெளிய வந்துட்டா, ஏன் வந்துட்டீங்கன்னா, எங்க தலைவர் வந்துட்டாரு, நாங்க பார்த்துட்டோம், கிளம்புறோம். அவ்வளவுதான். இது என்ன அவர் என்ன கொள்கை பேசினார் நின்னு இப்போ சீமான் பேசுறாரு, சீமான் பேசுறத கேட்கறதுக்கே வந்து மக்கள் வந்து நிற்பாங்க. உண்மையா இல்லையா? அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு வந்து நிற்பாங்களா? இல்ல அவர் ரசிகர் விஜய் என்ன சீமான் அவர்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போனான்னு கிளம்புவார் கிடையாது. அவர் என்ன பேசுறாரு? இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்து அவன் தொண்டை வந்து நிற்பான். இது அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு வந்துன்னா ஃபோன்லயே பார்த்துட்டு போயிடலாமே. சொல்லுங்க.